அனைவருக்கும் வணக்கம். இது போர் தொழில். கொளுத்தும் வெயிலில் நடந்து கொண்டிருக்கும் அண்ணன் சீமானின் பிரச்சாரம். சீமான் என்கின்ற நம்பிக்கை கொண்ட மாமனிதன், தளராத உழைப்பு, உறுதியான வெற்றி, இவைகளை பற்றி தான் இன்றைய காணொளியில நாம பார்க்க இருக்கிறோம். நம்பிக்கை என்கின்ற மாபெரும் உணர்ச்சி தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கின்ற பேராற்றலா திகழ்கிறது. தன்னம்பிக்கை கொண்டிருக்கின்ற ஒரு சிலரது வாழ்க்கை வரலாறே உலக சரித்திரம் என்று சொல்றாரு சுவாமி விவேகானந்தர். அப்படி நம்பிக்கை கொண்ட மனிதர்களை பற்றி தான் காலம் காலமாக இலக்கியங்களும் திரைப்படங்களும் போற்றி கொண்டாடி கொண்டிருக்கின்றன. பூவே பூச்சுடவா என்ற ஒரு ஃபாசில் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பத்மினி ஒரு பாட்டி கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. தனது பேத்தி என்றாவது ஒரு நாள் தனது வீட்டிற்கு வருவார் என்ற நம்பிக்கையில் பத்மினி அந்த பாட்டி கதாபாத்திரம் அவங்க வீட்டு வாசல்ல ஒரு அழைப்பு மணி ஒன்றை பொருத்தி இருப்பார்கள். அந்த அழைப்பு மணி என்றாவது ஒலிக்கும், தான் தன்னுடைய பேத்தியை பார்த்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்ற அந்த காவியத்தனமான கதாபாத்திரத்தை நாட்டிய பேரொளி பத்மினி அவ்வளவு அழகா செஞ்சிருப்பாங்க. அந்த படம் முழுக்க பேசப்படுவது ஒரு வயது முதிர்ந்த ஒருத்தவங்களோட நம்பிக்கையை பற்றி. அப்படி நம்பிக்கையை பற்றி ஹாலிவுட்ல நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கின்றன, தமிழிலும் நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கின்றன. காலம் காலமாக மனிதர்கள் ஏன் இந்த நம்பிக்கை என்கின்ற ஒரு மாபெரும் உணர்ச்சியை சார்ந்தே வாழ்றாங்கன்னு பார்த்தா, நம்பிக்கை இல்லைன்னா மனித வாழ்வு மரணத்திற்கு சமமானது. அப்படி நம்பிக்கை கொண்டிருக்கின்ற பல மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். அதுல மிக முக்கியமான அதி மனிதனாக நான் கருதுவது அண்ணன் சீமானைத்தான். அண்ணன் சீமானோட ஆரம்ப கால கட்டத்திலிருந்து அவரை நான் கவனிச்சுட்டு வந்திருக்கிறேன். அந்த காலத்துல அவர் தனி மனிதனாக இயக்குனராக இருந்த காலகட்டத்திலும் அவர் நம்பிக்கை கொண்ட மனிதராகத்தான் அவர் இருந்திருக்கிறார். எல்லா இடங்களிலும் நம்பிக்கை கொண்ட மொழிகளோடு மக்களை அணுகியிருக்கிறார். 2016 முதலாக நாம் தமிழர் கட்சி தேர்தல் அரசியல்ல ஈடுபட்டுச்சு. அதற்கு முன்னதாக 2009 நாம் தமிழர் இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் ஒரு கழக குழு போல செயல்பட வேண்டும் என்று ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணன் சீமான் திட்டமிட்டார். தமிழ் மொழிக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக, இந்த இனத்திற்கு எதிராக, நிலத்திற்கு எதிராக எது வந்தாலும் அதற்கு எதிராக சாலையில் இறங்கி கலகம் செய்வது, எதிர்த்து நின்று போராடுவது, அப்படிப்பட்ட ஒரு கழக குழு இந்த இனத்திற்கும் நிலத்திற்கும் தேவைன்னு அண்ணன் சீமான் கருதினார். எனவே நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்த நோக்கம் வேறானது. அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி தூக்கி சுமக்கிற தமிழ் தேசிய தத்துவம் மிகப்பெரிய மக்கள் திரள் அரசியலை தேவையாக கொண்டிருப்பதால் மக்கள் திரள் அரசியலை அண்ணன் சீமான் கையில் எடுத்தாரு. அதற்கு மகத்தான வரவேற்பு ஏற்பட்டுச்சு. அதற்கு பிறகுதான் 2016 முதலாக தேர்தலில் இந்த கட்சி போட்டியிட ஆரம்பிச்சிச்சு. அந்த 2016 தேர்தலில் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் நானும் ஒரு வேட்பாளராக போட்டியிட்டு 2947 வாக்குகளை நான் பெற்றேன். அந்த 2947 வாக்குகளை நான் பெற்றப்போ என் மனசுல மிகப்பெரிய ஒரு அழுத்தம் ஏற்பட்டுச்சு. நாம இப்படி கடுமையா உழைச்சோம், ஆனால் நமக்கு வாக்குகள் சரியா விழல அப்படின்னு ஒரு நம்பிக்கை தகர்ந்த மனிதனாக மனம் முழுக்க வலியோட தேர்தல் முடிவு வெளியான சில நாட்களுக்கு பிறகு ரொம்ப கடுமையான மன உளைச்சல்ல படுத்த படுக்கையா மாறிட்டேன். வேற எங்கேயும் நான் போகல. அந்த நேரத்துல தான் அண்ணன் சீமான் என்னை அழைச்சாரு. அப்போ அவர் பேசிய சொற்கள் இன்னைக்கே என் காதுல ஒலித்து கொண்டே இருக்கிறது. கும்பகோணம் என்ற ஊர்ல 2947 பேர் உனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த 2947 மக்களின் நம்பிக்கையை பெற்ற மனிதனாக நீ இருக்கிறாய். நீ கற்பனை பண்ணிப்பாரு மணிசெந்தில், ஒரு பெரிய மைதானம், அதுல கிட்டத்தட்ட 3000 பேர் திரண்டு நிற்கிறாங்க, அதற்கு நடுவுல நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்று யோசிச்சு பாரு. அப்படிப்பட்ட மக்களின் நம்பிக்கையை பெற்ற நீ அந்த மக்களுக்காக உழைக்கணும் என்று நம்பிக்கை தோய்ந்த வார்த்தைகள்ல அண்ணன் சீமான் சொன்னது இன்னைக்கும் காதுல ஒலித்து கொண்டே இருக்கிறது.
நாம் தமிழர் கட்சி தொடங்கிய காலகட்டத்திலிருந்து இப்போதும் வரைக்கும் கட்சியில் பல்வேறு ஆளுமைகள் இந்த கட்சியில் சேர்ந்திருக்கிறாங்க, பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, பல்வேறு கட்சிகளில் போய் இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேரும் ஒத்துக்கிறது என்னன்னா, அண்ணன் சீமானின் அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை தான். காரணம் என்னன்னா, அண்ணன் சீமான் ஒரு தனித்துவமான மனிதர். யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, அதை ஒருபோதும் அவர் கவலைப்பட்டவர் இல்லை. காரணம், அவர் தன்னை நம்பி நிற்கிறார். எப்போதுமே அவர் சொல்றாரு, நான் என்ன நம்பி தான் இந்த வேலைக்கு வந்தனே ஒழிய என் எதிரே திரண்டிருக்கும் உங்கள் யாரையும் நம்பி அல்ல என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார். அதனால தான் எப்போதுமே நம்பிக்கை குறையாத ஒரு மனிதனாக அவர் காட்சியளிக்கிறார். அவர் மேடையில் பேசுகிறப்ப பாருங்களேன், அந்த ஒழுங்கு, அந்த மேடையில் பேசுகின்ற அந்த மொழி நேரடியாக அந்த மேடைக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற அந்த பார்வையாளரின் ஆன்மாவை போய் தொடுது. காரணம், தன் வார்த்தைகளில், தன் கருத்துக்களில் அந்த மனிதன் கொண்டிருக்கின்ற அந்த மகத்தான நம்பிக்கை தான் ஒரு மொழியா செயல்பட்டு எதிரே நின்று கொண்டிருக்கின்ற அந்த பார்வையாளனின் ஆன்மாவை தொடுகிறது. அதே போல நாம் தமிழர் கட்சி நடத்திய இந்த இன எழுச்சி அரசியல் மாநாடு, அந்த வேலை நடந்தப்ப மிகப்பெரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. அந்த மாநாட்டு திடல்ல எத்தனை நாற்காலிகள் போடலாங்கிறப்போ எனக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணம் இருந்தது. ஒரு குறைவான நாற்காலியை போட்டு அதை நிறைச்சி காட்டிடுவோம் அப்படிங்கிறப்ப அண்ணன் சீமான் தான் சொன்னாரு, 5 லட்சம் நாற்காலிகள் போடணும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் போய் அந்த நாற்காலி போடக்கூடிய அந்த கான்ட்ராக்டர்கிட்ட பேசுகிறப்போ, இப்படி தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி மாநாடு நடத்தியிருக்கு, ஆனால் 5 லட்சம் நாற்காலிகளை ஒரே இடத்தில் போடுவதற்கான ஒரு சூழலை எந்த மாநாடும் ஏற்படுத்தலை. எனவே 5 லட்சம் நாற்காலிகளை சேகரிப்பது என்பதே ரொம்ப கடினமான வேலை என்று அந்த கான்ட்ராக்டர் எங்கள்கிட்ட சொன்னார். அதை நாங்கள் அண்ணன்ட்ட சொன்னோம். உறுதியாக 5 லட்சம் பேர் கூடுவாங்க அப்படின்னு அன்னைக்கு அண்ணன் சீமான் சொன்னார். அவர் அன்னைக்கு சொன்னப்ப என்னால் நம்பவே முடியல. ஒருவேளை அண்ணன் அது ஒரு அதீத நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ, இந்த நம்பிக்கை எப்படி வெல்ல போகுது என்று எனக்குள்ளே ஒரு பதட்டம் இருந்தது. ஆனால் அண்ணன் சீமான் சொன்னதுதான் நடந்துச்சு. 5 லட்சம் பேர் அந்த இடத்துல கூடுறாங்க. அதே போல சிறு அசம்பாவிதம் கூட நடக்காமல் அந்த 5 லட்சம் பேரும் கூடிட்டு கலைஞ்ச விஷயம் இருக்கு பாருங்க. அதற்கு பின்னால் இருப்பது மாவீரர்களின் ஆசீர்வாதம் என்றாலும் கூட அண்ணன் சீமானின் மகத்தான தன்னம்பிக்கையும் அந்த மாநாட்டின் மகத்தான வெற்றிக்கு ஒரு கருவியா செயல்பட்டுச்சு. தோல்வி வந்தால் மனிதர்கள் தோண்டு விடுவதும், வெற்றி வந்தால் குதூகலமாக மனிதர்கள் கொண்டாடுவதுமான இந்த இயல்பு வாழ்க்கையில தோல்வியை எப்படி எதிர்கொள்வது, நம்பிக்கையோடு தோல்வி நிலையிலிருந்து எப்படி மீளெழுவது போன்றவற்றில் அண்ணன் சீமான் மிகச்சிறந்த மனிதராக இருக்கிறார். ஒவ்வொரு முறை கட்சி தோற்ற போது கூட அவர் நம்பிக்கை இழக்காத மனிதராக திகழ்ந்த காரணத்தினால தான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக மாறி 8.22 வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணன் சீமான் என்ற தனி மனிதனோட நம்பிக்கை. கட்சி தொடங்கிய காலகட்டத்தில் நாங்களே இவ்வளோ பெரிய அமைப்பா இந்த கட்சி உருவாகும் என்று நினைச்சு கூட பார்க்கல. ஆனால் இந்த கட்சி ஒவ்வொரு படிநிலையிலும் வளர்ச்சி பெற்றுக்கொண்டே போனதை ஒழிய ஒருபோதும் பின்வாங்கவே இல்லை. அதற்கு காரணம் இந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு எங்களை எல்லாம் இயக்கி கொண்டிருக்கின்ற அண்ணன் சீமானின் நம்பிக்கை தான். எப்போ எடுத்து பேசினாலும் சரிதான், அவர்கிட்ட ஆகாது, முடியாது, இயலாது என்ற வார்த்தைகளே நீங்க கேட்க முடியாது. முடியும், உறுதியா வெல்றோம், நம்பிக்கையோட இரு அப்படிங்கிற வார்த்தைகளை மட்டும்தான் அவர்கிட்ட கேட்க முடியும். இப்ப கூட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கூட பொறுப்பாளர்களை அழைத்து பேசுகின்ற அண்ணன் சீமான்டேந்து வருகின்ற அந்த நம்பிக்கை மிகுந்த சொற்கள் இருக்கு பாருங்க. பொறுப்பாளர்கள் அந்த சொற்களை கேட்டாலே போதும், உடனே வீதியில் இறங்கி அந்த சட்டமன்ற தொகுதியிலே தாங்கள் நிறுத்தியிருக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக உழைக்க தயாராகும் எரிபொருளை அண்ணன் சீமான் தனது நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகளால் வழங்கி கொண்டே இருக்கிறார். அவரே எல்லோருக்கும் ஒரு உதாரணமாக மாறி நிற்கிறார். எப்படி பார்த்தீங்கன்னா, கொளுத்துகிற வெயில், அதுல காலையில 10 மணிக்கு ஒரு பாயிண்ட்ல நின்று பேசணுங்கிறது அவருடைய திட்டம். அங்க கூட்டம் கூடியிருக்கு, கூடல. ஆனால் அண்ணன் சீமான் அந்த கொளுத்தும் வெயிலில் சென்று மக்களை சந்திக்கின்ற ஒரு மகத்தான தலைவராக திகழ்கிறார். அதோட மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட இந்த கொளுத்துற வெயில்ல போய் ஏன் மக்களை சந்திக்கணும், அதற்கான தேவை என்னன்னு இருக்கு, அங்க கூட்டம் கூடியிருக்கா, இது போன்ற எதை பத்தியும் அவர் கவலைப்படுறதில்லை. அங்கே ஒரே ஒரு மனிதர் நின்றால் கூட அவருக்கு கூட நின்று தனது கருத்துக்களை அவரிடத்துல பகிர்ந்து கொள்வதில்
அண்ணன் சீமான் ஒரு தனித்துவமான ஆளுமையாக இருக்கிறார். காரணம் அவர் கொண்டிருக்கின்ற மகத்தான நம்பிக்கை. காலையில் 10 மணிக்கு ஒரு பாயிண்ட், 12 மணிக்கு ஒரு பாயிண்ட், மதியம் 3 மணிக்கு ஒரு பாயிண்ட், அதுக்கப்புறம் 5 மணிக்கு ஒரு பாயிண்ட், அப்புறம் 6 மணிக்கு ஒரு பொதுக்கூட்டம், இரவு 9 மணிக்கு ஒரு பொதுக்கூட்டம்னு ஒரு நாளைக்கு 7-8 பாயிண்ட்களை வைத்துக்கொண்டு ஒரு 6-7 சட்டமன்ற தொகுதிகளை சுற்றி அவர் செய்கின்ற அந்த பிரச்சாரம் இருக்கு பாருங்க. எல்லோரு கருத்தையும் கவர்ந்து கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வலிமை சேர்க்கின்ற கடுமையான ஒரு கருத்தியல் ஆயுதமாகவே பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ கூட பாருங்களேன், ஒவ்வொரு கட்சியும் இன்னும் வேட்பாளர்களை அறிவிப்பதில் கூட காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தலைவர்கள்லாம் இப்போதான் பிரச்சாரத்துக்கு எங்கெங்க போலாங்கிற திட்டமிடல இருக்கிறாங்க. ஆனால் அண்ணன் சீமான் 234 வேட்பாளர்களையும் தேர்வு செய்து, அதுவும் சமூக பிரதிநிதித்துவம் கொடுத்து, எல்லாருக்கும் சரியாக இடம் கொடுத்து, ஒடுக்கப்பட்ட சமூகமான நாவிதர், வண்ணார், குயவர் போன்ற விளிம்பு நிலை சமூகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுத்து, 117 இடம் ஆண்களுக்கு, 117 இடம் பெண்களுக்கு என்றெல்லாம் வாய்ப்பு கொடுத்து, தேர்தல் அரசியல்ல ஒரு மாபெரும் புரட்சியை அண்ணன் சீமான் செய்து வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாரு. எல்லோரும் காலதாமதம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த சூழல்ல அண்ணன் சீமான் முதல் மனிதராக தனது பிரச்சார பயணத்தை தொடங்கி அந்த வேட்பாளரை ஆதரித்து தீவிரமாக கருத்தியல் புரட்சியை செய்து கொண்டு வருகிறார். அண்ணன் சீமான் இப்படி தளராமல் உழைப்பதன் நோக்கம் என்னன்னா, அவருடைய அண்ணனாக இருக்கின்ற தேசிய தலைவர் மேதகு அவர்கள்ட்டேருந்து அவர் பெற்றுக்கொண்டு வந்திருக்கின்ற நம்பிக்கை இருக்கு பாருங்க. அதுதான் இந்த இனத்திற்கான போராடக்கூடிய ஆற்றலை அண்ணன் சீமானுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது. அந்த நம்பிக்கை கொண்ட அந்த அண்ணனும் தம்பியும் இந்த இனத்தை காக்கின்ற பெரும் சக்திகளாக இருக்கின்றார்கள். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள்ட்ட நான் கேட்கிறது, உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளை பாருங்கள். ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம். திமுக உங்களுக்கு தெரியும், இந்த இனத்தை அழிப்பதற்கு துணை போன கட்சி. இந்த நாளில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இலவசங்கள், மானியங்கள் மூலமாக மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர துடிக்கின்ற அபாயகரமான சக்தி. இந்த பக்கம் அதிமுக ஏறக்குறைய பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு கிளை அமைப்பாக மாறி, பாரதிய ஜனதா கட்சி என்னென்ன நினைக்குதோ அதை செய்யக்கூடிய அடியாள் வேலையை அதிமுக செய்து கொண்டிருக்கிறது. அதிமுக தனது தனித்துவத்தை இழந்து விட்டது. இந்த 2 கட்சியும் மிஞ்சுவதற்காக எதுல? ஊழல்ல, அரசியல் சீரழிவுல இந்த 2 கட்சியும் மிஞ்சுவதற்காக வந்திருப்பது தான் இந்த தாவேகா என்று சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம். இந்த தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியலை 40 ஆண்டுகளுக்கு பின்னால் இழுத்து சென்று ரசிக மனப்பான்மையில ஆழ்த்தி ஒவ்வொரு தமிழனையும் வீழ்த்திவிடக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாய சக்தியாக விளங்குது. இப்படி உங்களை சுற்றி இருக்கின்ற வாய்ப்புகளை பாருங்கள். இந்த புறம் நாம் தமிழர் கட்சியை பாருங்கள். தனித்துவமாக கொள்கை கோட்பாட்டு தெளிவோடு 400 பக்கங்களுக்கு மேலாக ஆட்சி செயல்பாட்டு வரவை மக்கள் முன்னால் வைத்து விவசாய சின்னத்திற்கு வாக்கு கேட்டு நிற்கின்ற அண்ணன் சீமானின் நம்பிக்கையை நீங்கள் ஒவ்வொருவரும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அந்த மனிதன் தன் கண்களில் சுமக்கின்ற அந்த நம்பிக்கை, ஜனநாயகத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, உடன் பிறந்தாரான தமிழர்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கை என்றென்றும் தோற்கக்கூடாது. அந்த நம்பிக்கை கொண்ட மாமனிதன் அண்ணன் சீமான் உறுதியாக வெல்வார். வெல்லப் போறான் விவசாயி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.